இதுதாங்க நான் புதுசாக வாங்கியிருக்கிற கல்ச்சட்டி. இதை வந்து இங்கிலீஷில் சோப்ஸ்டோன்னு சொல்லுவாங்க. நான் வாங்கியிருக்கிற கல்சட்டியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் அளவுக்குங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இது எப்படி சீசன் பண்ணுறது, இதில் எப்படி சமைக்கிறது, முக்கியமாக இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அமிர்தம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக விசிட் பண்ணுறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே 3 ஆப்ஷனில் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுதாங்க நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தின கல்சட்டி. கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் குக்வேரில் நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த கல்சட்டி பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சீசனிங் பண்ணி நான் வாங்கியிருக்கேன். செகண்ட் சீசனிங் நானே இதில் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு சீசனிங் பண்ணாமல் இருக்கிற கல்சட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குங்க. ஃபுல்லாக மாவு அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா தனியாக நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. ஒவ்வொன்றும் லிட்டர் கெப்பாசிட்டி அளவுக்கு நமக்கு சைஸஸ் வந்து வேறுபடும். ஒன்று வந்து கடாய் டைப்பில் இருக்கும், இன்னும் வந்து சட்டி டைப்பில் இருக்கும். இது வந்து மூடி டைப்புங்க. ஃபுல்லாக வந்து நம்ம சமைச்சது எல்லாமே மூடி போட்டு வச்சுக்கலாம். இந்த மாடலில் தயிர் பாத்திரம் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. தயிரை வந்து ஊற்றி வச்சு மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா புளிக்கவே புளிக்காது. சாப்பிட்றப்பவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் காட்டின இந்த 3 இமேஜுமே வந்து சீசன் பண்ணாதது. இப்போ நான் வாங்கியிருக்கிற கடாய் பார்த்திங்கன்னா சீசன் பண்ணதுங்க. இந்த டைப் கடாய் தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். இது சீசன் பண்ணால் இந்த மாதிரி கருப்பாக மாறிடும். நான் வாங்கின இடத்துல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீசனிங் எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதனால் எனக்கு கலர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு சீசனிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 200 கிராம் அளவுக்கு மஞ்சள் எடுத்துக்கோங்க. அதே சமயம் 200 ml விளக்கெண்ணெய் ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சட்டியோட உள்பக்கமும் வெளிப்பக்கமும் ஃபுல்லாக வந்து தடவி விட்டுருங்க. தடவிட்டு ஒரு 4-5 நாள் கல்சட்டி நல்லா ஊறட்டும். இடம் அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு அடியில் வேணால் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் கழித்து எப்போதும் போல் டிஷ்வாஷர் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சீசனிங் இப்படி தாங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. செகண்ட் சீசனிங் நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். எனக்கு வந்து கடாய் டைப்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி கடாய் டைப்பில் வாங்கியிருக்கேன். சட்டி டைப்பில் வேணும்னா நமக்கு வந்து வர்டிக்கலாக கிடைக்கும், அப்படியே நீளமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கல்சட்டி வந்து நான் சென்னையில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்ற லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவங்கக்கிட்ட சோப்ஸ்டோன் மட்டும் இல்லைங்க, கேஸ்ட் அண்ட் குக்வேர்ஸும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும்னு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணி தராங்க. இப்போ இதோட செகண்ட் சீசனிங் நம்ம பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு சீசனிங் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு இப்போ 2வது சீசனிங் செஞ்சு காட்டுறேன். இது வந்து அரிசி கழுவுன முதல் தண்ணி. இதை வந்து கல்சட்டியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். கல்சட்டியில் எதுவுமே சேர்க்காமல் வெறுமனே சூடு பண்ணக்கூடாதுங்க. அப்படி சூடு பண்ணிங்கன்னா கல்சட்டி வீரல் விட்டுரும். இதுக்கு முன்னாடி 3 நாள் நான் இதில் அரிசி கழுவின தண்ணி வச்சு சூடு பண்ணிட்டேன். இது வந்து 4வது நாள் நான் இப்போ சூடு பண்ணிகிட்டு இருக்கேங்க. இது சூடு ஏறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது சூடு ஏறுறதுக்குள்ளார இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்றதை உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கல்சட்டியில் நம்ம சமைக்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், இதில் சமைக்கிறதுனால நமக்கு வந்து கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் நமக்கு உடம்புல சேருங்க. இப்போ எப்படி இரும்பு பாத்திரத்தில் சமைச்சா இரும்பு சத்து கிடைக்கும் அப்படின்றாங்க இல்லையா, அதே மாதிரி கல்சட்டியில் சமைச்சா நமக்கு வந்து நேச்சுரலாகவே கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் நம்ம உடம்புக்கு சேர்ந்துடும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சமைக்கிற சமையல் வந்து டேஸ்ட் நமக்கு நல்லாவே கொடுக்கும். நம்ம நார்மல் பாத்திரத்தில் சமைக்கிறத விட இதில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதில் சமைக்கிறதுனால ஃபுட்டில் இருக்கிற நியூட்ரியன் 98% நமக்கு அப்படியே ரீட்டைன் ஆகும். நம்ம நார்மல் பாத்திரத்தில் சமைக்கிறத விட இதில் வந்து நம்ம சீக்கிரம் சமைச்சு முடிச்சிடலாங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நமக்கு சமையல் ரெடி ஆகிடும். ஆரம்பத்தில் கொஞ்சம் லேட் ஆனாலும் நம்ம பழக ரொம்ப சீக்கிரமாக நம்ம சமைச்சு முடிச்சிடலாம். நான் இப்போ கடைசியாக சொல்ல போகிறது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குங்க. இதில் சமைக்கிறதுனால நமக்கு வந்து கெட்ட கொழுப்பு உடம்புல சேரவே சேராது. இது கம்ப்ளீட்லி லோ ஃபேட் குக்கிங் அண்ட் குட் ஃபார் இன்சுலேட்டர்ஸ். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில் கலெக்ட் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய இதை பற்றி கொடுத்துருக்காங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. சைட்லலாம் பாருங்கள் பபுள்ஸ் வருது. நாம் அரிசி கழுவின தண்ணி சேர்த்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தாங்க கொதி வரவே ஸ்டார்ட் ஆகிருக்குது. கல் சட்டிக்கும் மண் சட்டிக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் பார்த்திங்கன்னா, ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொதி வந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைனா இந்த அரிசி கழுவின தண்ணியெல்லாம் கீழே வழிஞ்சு அடுப்பெல்லாம் அணைச்சிரும். நமக்கு ஃபஸ்ட்டு கொதி வந்துச்சு இல்லையா, அப்போவே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் நிறுத்தினதுக்கப்புறமும் கொதி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். கொதிலாம் அடங்கிருச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சூடாக தான் இருக்குது. இந்த தண்ணியோட ரூம் டெம்பரேச்சர் கம்ப்ளீட்டாக கம்மியாகணும். சுத்தமாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம சட்டியை ஒரு வாட்டி கழுவிட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரசம் வைக்க போகிறேன். ரசம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி அளவுக்கு பிழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். அடுத்து ஒரு உரலில் மிளகு ஜீரகம் இடிச்சிட்டு அது கூட 4 பல் பூண்டு, ஒரே ஒரு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா கொரப்பாக இடித்து வச்சுருக்கேங்க. நான் இன்றைக்கி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் ரசப்பொடி கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போ எல்லாத்தையும் நான் இதை நல்லா கரைச்சி விட்டுடுறேன். நம்ம வெறும் சட்டியில் தாளிக்கக்கூடாதுங்க. அதனால் ஃபஸ்ட்டு நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரசத்தை சட்டியில் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம இதில் சமைக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம சட்டியை பழக்க நமக்கு சமையல் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருங்க. ரசம் கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளார கல் சட்டி பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். கல்சட்டி சோப்ஸ்டோனுன்ற ஒரு ராக்கில் செஞ்சுருக்காங்க. அதாவது ஒரே ஒரு கல் எடுத்து அதை தேவைக்கேற்ற வடிவத்தில் செதுக்கி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லி ஹேண்ட்மேட் தாங்க. ஆரம்பத்தில் நான் காட்டினப்ப சட்டி சொரசொரப்பாக இருந்தது இல்லையா, அது கையால் செதுக்குனதுனால அந்த மாதிரி சொரசொரப்பாக இருக்குது. நம்ம சட்டியை பழக்க அந்த சொரசொரப்பு தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா பாலிஷ் ஆன மாதிரி ஆகிடும். மூடி போட்டதும் உடனே கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடுறேன். கடைசியாக நான் தனியாக தாளித்து வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துட்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் சட்டியில் தாளிக்கக்கூடாது. சட்டி கொஞ்சம் நல்லா பழகினதுக்கப்புறமா நம்ம தாளிக்கலாம். அப்போ கூட நம்ம வெறும் சட்டியை சூடு பண்ணக்கூடாதுங்க. சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் தாளிப்புக்கு யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம கல் சட்டியில் ரசம் வச்சாச்சு. நல்லா மணக்க இருக்குது. ரசத்தை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கல் சட்டி நல்லா சூடு ஆறணுங்க. ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இதை எப்போதும் போல் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த ரசத்தோட ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக லெமனும் பேக்கிங் சோடாவும் போட்டு நல்லா கழுவிடுங்க. உங்களுக்கு அந்த ஸ்மெல் போயிடும். அடுத்த நாள் இதில் நான் கீரை கூட்டு செஞ்சுருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு நான் பருப்பை வேக வச்சுட்டேங்க சட்டியில். அதுக்கப்புறமா சின்னதாக நறுக்குனா கீரையை சேர்த்து வேக வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாலாம் அரைச்சிட்டு இது கூட நான் சேர்த்துட்டேன். கீரை கூட்டு செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுக்கலைங்க. ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு சப்போஸ் லேட் ஆகிற மாதிரி தோணுச்சுன்னா மூடி போட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க. உங்களுக்கு சமையல் சீக்கிரம் முடிஞ்சிருது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த கல் சட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம இதை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போக முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.